சென்னை அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஆய பக்கத்தில் தான் நாங்கள் இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட போனோம். அங்கே பார்க்கிங் வசதி இருக்குது. பக்கத்துலேயே அடையார் அந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் பேர் மருதம் பான்கெட் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹாலில் வச்சுருக்காங்க. மேலே பார்பக்யூவும் இருக்குது. போனோம். ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே எங்களுக்கு அந்த க்ரில்லோட அப்படியே அந்த சூடாவோடு கொண்டு வந்து எங்களுக்கு வச்சாங்க. ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மேலேயே எல்லாத்தையுமே வச்சு எங்களுக்கு அப்படி அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கீம் அங்கே. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இது பாருங்கள் அப்படி அப்படியே வைக்கிறாங்க பாருங்கள். நாங்களும் வந்து அந்த மாதிரியான ஒரு இதுக்கு ஹோட்டல் தான் ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தோம், போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு இன்றைக்கி எல்லாருமே ஃபேமிலியோடு போய்ட்டு சாப்பிட்டோம். பிகாஸ் ஆஃப் எங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே. அதை முன்னிட்டு நாங்கள் அட்வான்ஸாகவே எல்லாருக்கும் லீவ் இருக்கிறதால அந்த லீவை முன்னிட்டு நாங்கள் வெட்னஸ்டே அவருக்கு பர்த்டே 15th ஏப்ரல். அதை நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் லீவ் கிடச்சதால பசங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லோரும் ட்ரீட் வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அங்கே வந்து எங்களுக்கு எல்லாம் ஃப்ரைட் ஐட்டம், அதாவது எண்ணெய் இல்லாமல் அந்த ஹீட்லேயே அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ப்ரான்ஸு, சிக்கன், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷஸ்ஸு, அந்த புதினா சட்னி, வேறு ஏதாவது வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ் எல்லாமே அதோட தொட்டு சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டே உண்மையிலே அமேசிங், சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் சிக்கனை வந்து ஒரு மாதிரி கிரில்லும் இல்லாமல் எண்ணெயும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல துக்காக நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதையும் டேஸ்ட் பண்ணும்போது ஒன்று டேஸ்ட் மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்காது. நாங்களும் அது மாதிரி தான் ஒரு இதுவாக எடுத்து வச்சு ஒரு வெரைட்டியாக சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டஸ் கிடச்சிது. அதை நாங்கள் அதோட கார்ன் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த கார்னையும் ஃப்ரை பண்ணி அந்த ஃப்ரையோடு இதை தொட்டு சாப்பிடும்போது உண்மையிலே சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. எப்போயாவது ஒரு தடவை சாப்பிட. இது உருளைக்கிழங்கு, இது ஒரு சாப்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது நான்வெஜ் மாதிரி தான் இருந்தால் வெஜிடேரியனே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ நல்லா இருந்தது உருளைக்கிழங்கு. ஆமாம், அப்படியே தொட்டாவே பாருங்கள், அப்படியே ரொம்ப ஈஸியாக அப்படியே ஃப்ளேவரோடு ரொம்ப நல்ல டேஸ்டியான ஃப்ளேவர், சொல்ல முடியாது என்ன ஃப்ளேவர்னு தெரியல, அந்தளவுக்கு இருந்தது. அதையும் தொட்டு நல்லா டேஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா இதெல்லாம் இதை மாதிரியான ஃபஸ்ட்டு எல்லாமே சைட் டிஷ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷுக்கு கேட்டாங்க. புலாவ், அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸு, நானு, பாலக் பன்னீர், எந்த ஐட்டமே இது இல்லை அது இல்லைன்னு, உருளைக்கிழங்குல ஒரு ஃப்ரைடு, மெதுவடை, அப்புறமா இந்த பாயாசம், பாதாம் க்ரீம், கேக்கு எல்லாமே இருந்துச்சு. அழகாக ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கே ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் இடம் மாதிரி இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் போன இடம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து சோடா, அப்புறமா என்ன சோடா வேணுமோ எல்லா வகையான சோடா வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ஏதாவது வேணும்னா அங்கேயே சோடா சாப்பிட்டுக்கலாம், சர்பத் சாப்பிட்டுக்கலாம், பாட்டில் ட்ரிங்க்ஸு, டப்பா எல்லாமே. அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸு அதுவும் உள்ளேயே இருந்துச்சு. நமக்கு என்ன சாட்ஸ் வேணாலும் சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம்ஸ், குல்ஃபி, இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. டெசர்ட்டு அங்கேயே சைட்லேருந்து எல்லாமே. ஸோ நல்லா ரொம்ப 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 பார்க்கறதுக்கே ரொம்ப ஹைஜெனிக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் காஸ்ட்லின்றதை விட இந்த மாதிரி ஐட்டம்ஸை ஒரே நேரத்தில் நம்ம சாப்பிட முடிய மாட்டோம் தெரியல. இதெல்லாம் அப்படியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க கிரில்லோட. அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் சைட்லேயே பிளேட்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இந்த ஐஸ்கிரீம் செக்ஷன் பக்கம் போனால் அங்கே சாட் ஐட்டம்ஸ் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அந்த சாட் ஐட்டம்ஸும் எதுவும் நாங்கள் சாப்பிடல, ஏன்னா இதுவே நமக்கு ஸ்டஃப் ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டு வந்து நிறைய எடுத்து சாப்பிட்டோம் வீட்டில் சாப்பிட்றத விட. அங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணாங்க. அதே மாதிரி குழந்தைங்க கூப்பிட்டு வந்து அதுங்க அழுதா கூட அந்த மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்கான இடமும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கே. எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம். அவருக்கு பர்த்டேக்கான கேக் கட்டிங்கும் நாங்கள் பண்ணோம். ஃபுல்லாக எல்லாருமே நின்று ஒன்றா செல்ஃபி எடுத்துருந்தாங்க, மாப்பிள்ளை, பொண்ணு, மருமக எல்லாருமே. இன்னைய மூமெண்ட், அதாவது சண்டே இன்னையோட மூமெண்ட்டை நாங்கள் வாயால் சொல்ல முடியும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ரசித்து நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி இந்த பிளேட்ஸ் பற்றி சொல்லணும். அவ்வளோ ஹைஜீனிக்காக ரொம்ப க்ளீனாக, அந்த சாப்பிட்ட இடமே தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி பிளேட்டை நல்லா கழுவி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து என்ன டிஷ்ஷஸ்னால் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, சாம்பார், ரசம், அப்புறமா உருளைக்கிழங்கு கறி, ஃப்ரை, நூடுல்ஸு, அப்புறமா பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. இது வெஜிடபிள்னே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக எண்ணெயே கிடையாது, அந்தளவுக்கு ட்ரையாக இருந்துச்சு. அது கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணுவோம். நான் போனதே நான்வெஜ்ஜுக்காக தான் மெயினாக. ஸோ நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். அப்புறமா வத்தல், ஒரு 2-3 வெரைட்டி வத்தல் வச்சுருந்தாங்க, அதையும் நாங்கள் சாப்பிட்டோம். நிறைய டிஷ்ஷஸ்ஸு, சாலட்ஸு, தயிர் சாதம், அப்புறமா வந்து இது தயிர் வடை, குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டிருந்தாங்க. வத்தலுங்க, சிறுபருப்பை ஊற வச்சு கேரட் போட்டு சாலட் மாதிரி அதையும் பண்ணியிருந்தாங்க.
அதுக்கடுத்து சைட் டிஷ்க்கு மாங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி தேங்காய் இது தயிர் சாதத்துக்கு. இது தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி இருந்தது. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஸ்ரீலங்காவுடைய மீன் குழம்பு, அந்த முட்டை கிரேவி அது பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா இது ஃப்ரைட் ரைஸ். அதுக்கும் பக்கத்தில் சூப் இருந்துச்சு. அந்த சூப்பு இது பாருங்க, மீன் குழம்பு, சூப்பு எல்லாமே. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம ஒரே நேரத்தில் இவ்வளோ சாப்பிட்டா இன்னும் ஒரு 10 நாள் நம்ம நான்வெஜ்ஜே வேணான்ற ஐடியா வந்து சூப்பு. இதுக்கு எதிர் பக்கத்தில் ரசம் இருந்துச்சு. எல்லாமே அந்த சூப்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருந்துச்சு. நிறைய நல்லா அது அருமையான சூப்பு. மட்டன் சூப்பு தான், சூப் மட்டும் மட்டன் சூப் தான் கொடுப்பேன். நல்லா கொதிக்க நல்ல டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு சூப்பு தான் சாப்பிட்டோம். சூப்பை சாப்பிட்டு நான் சொன்ன இந்த வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செலக்ட் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க எல்லாமே குடித்த உடனே எல்லோரும் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. அதை நாங்கள் எடுத்து ஆளுக்கு சர்வ் பண்ணி எல்லாருமே குடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அந்த ரைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். வாட்டர் பாட்டில் அவங்களே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. சாதா தண்ணி கொடுங்க, ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க. நாங்களாம் சாதா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டோம். பட் ஹாட் வாட்டர் கேட்டால் கம்பல்சரி தராங்க. உள்ளே நான் சொன்னேன் இந்த மாதிரி க்ரோட்டன்ஸ் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. அதையும் அப்படியே செடியெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டே சாப்பிட்டா ரொம்ப என்ஜாய்.